பீட்ரூட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, பீட்ரூட் வந்து ஒரு 3லேருந்து இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதை வந்து சின்ன துருவியில் வந்து நம்ம இதை வந்து துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து 1 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு தண்ணியை வந்து வடித்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதையும் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு நான் தண்ணி வந்து வடித்து வச்சுருக்கேன். அவல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 4 இல்லைன்னா 5, இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம், சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். வரமிளகாய் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா 1 மிளகாய் மட்டும் போட்டால் போதும். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சோம்பு, வரமிளகாய், ஒன்று இல்லை 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு போட்டுட்டு, துவரம்பருப்பு, உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம எப்படி அரைக்கணும் அப்படின்னா, நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். அந்த பருப்பு வந்து 1 2 அப்படியே தெரியணும். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட வேணாம். இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இதில் போட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த அவல், அதுக்கப்புறம் வந்து இந்த கறிவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லியை போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பீட்ரூட் வந்து நம்ம போட்டுடலாம். பீட்ரூட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி வடை வந்து இப்படி பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்படி வந்து ஷேப் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம். ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி வந்து வச்சிடலாம். இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய்
ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இது பொன்னிறமாக வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சத்தம் அடங்கணும், அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயே நம்ம இதை வந்து விட்டுருக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. வந்து இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பாக வந்துடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பீட்ரூட் வடை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டொமேட்டோ சாஸ், சிஸ்வான் சாஸ், இல்லை அப்படின்னா நம்ம கோகனட் சட்னி, மின்ட் சட்னி, இப்படி வந்து க்ரீன் சட்னி எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும்.